இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் இந்த வாரமும் செய்திகளை சேகரிக்கும் பொழுது பார்த்தா தொடர்ச்சியா இஸ்ரவேல் ஜனங்கள் மேலையும் இந்த யூதர்கள் மேலையும் எல்லாரும் பல தேசங்கள்ல இருந்து பல தரப்பட்ட மக்கள் அப்படியே அவங்களுடைய வெறுப்புகளை கொட்டுறத நம்ம பார்க்க முடிஞ்சது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். உதாரணமா பாத்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேல ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க, ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஜனமா பாக்குறாங்க. அது இன்னைக்கு நேத்து தொடங்கினது இல்லை. யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது 9வது வசனத்துல பார்க்கிறோம். பார்வோன் சொல்றான், அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்போ அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல பார்க்கும் பொழுது ஏதோ அடிமைகளா வந்தவங்க இல்லைன்னா புறஜாதி மக்கள், வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டும் கிடையாது. இதை எங்க உறுதி செய்யலாம் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தை விட்டு ஆண்டவருடைய வார்த்தை வந்த பிறகு மோசேயுடைய தலைமையின் கீழே தேசத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க. புறப்படும் போது அவங்க கூட அந்நியர்களும் போனாங்க, கொஞ்சம் மற்ற ஜாதியாரும் போனாங்க, வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பார்க்கிறோம், அந்த தேசத்துல இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்ல, எகிப்தியர் அல்லாத சில மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா மற்றவர்களை இந்த எகிப்தியர்கள் தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு த்ரெட்டா பார்க்கல. ஆனா பைபிள்ல பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேலர்களை மாத்திரம் ஒரு த்ரெட்டா பார்க்கறாங்க. சோ ஒரு உபாய தந்திரத்தை அவன் யோசித்தான் பார்வோன். அதாவது இன்றைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக ஒரு உபாய தந்திரத்தை ஜனங்கள் யோசிக்கிறாங்க. So it's not been a year or not a month or a week, but it's been years over years. பல ஆண்டு காலங்களாக யூதர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட உபாய தந்திரங்களை அந்தந்த காலத்து தேசத்துல இருக்கும் பொழுது சில தேச தலைவர்கள் செய்தாங்க. உதாரணமா ஹிட்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிட்லரும் இதைத்தான் யோசிச்சான். He saw the Jewish people to be a threat. இவங்க இருக்கக்கூடாது, இவங்க இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் மிகப்பெரிய அந்த ஹாலோகாஸ்ட அவன் நடத்தினான். அப்படி வேற எந்த மதத்தினருக்கும் நடக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா அவர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவர்கள் இரத்த சாட்சியாக அநேகர் மரித்திருக்கிறாங்க. சோ ஒன்று யூதர்கள், மற்றொன்று கிறிஸ்தவர்கள். இவங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா நம்ம பாக்குறோம். இப்பவும் வேகமா சில நியூஸை பார்த்துட்டு, இன்னைக்கு நான் ஹனுக்காவோட ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் பார்த்துட்டு, நாளைய தினத்துல நமக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட ஒரு துவக்கம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஒரு சின்னதா அதை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். சரி, வேகமா இந்த வாரத்துக்கான கரண்ட் நியூஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ வரலாறுன்னு சொல்லக்கூடாது. அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கும் அந்த தேசத்திற்கும் கர்த்தர் வாக்களித்த அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலா பார்க்கணும். அதாவது இந்த ஜனங்களை, அந்த தேசத்தை, அந்த தேசத்திற்கு தேவன் ஏற்கனவே முன்னறிவித்த தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நாடும் சரி, மக்களும் சரி. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஒரு சிங்கத்தை போல இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் வெரி ஃபியூரியஸ், ஃபெரோஷியஸ் அப்படி சொல்லலாம், தங்களை தற்காக்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடிபட்டுட்டாங்க. அப்போ இங்க பார்க்குறோம், இந்த வாரம் கரெக்டா ஒரு வாரம் ஆக போகுது. ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய அந்த தாக்குதல், அந்த பீச்ல, அந்த பாண்டை பீச்ல, சிட்னில யூதர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 15 பேர் அந்த இடத்துலயே மரித்து போனாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடா சில பாம்ஸ் எல்லாத்தையும் அவங்க பக்கத்திலேயே அவங்க நிறைய கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, மறுபடியும் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நடந்திருந்தாலும் சில இடங்கள்ல இந்த ஹனுக்கா பண்டிகை தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாண்டை பீச்லையும் பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி ஆல்பனீஸ் அவர் விசிட் பண்ணதை பார்க்குறோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு த்ரெட் நடந்திருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குது. ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா, இட்ஸ் அ வெரி ஷேம்ஃபுல் ஆக்ட். இது ஏற்கனவே எத்தனையோ ஒரு
ஒரு வார்னிங் கொடுத்திருந்து கூட இப்படி ஒரு காரியத்தை நம்ம தடுத்திருக்கலாம் அப்படிங்கறத தான் நிறைய பேர் சொல்றாங்க. இவர் சொல்றதை கேளுங்க. ஒரு சிட்னியில இருக்கக்கூடிய அடுத்த ஒரு புது வகையான த்ரெட் இந்த இஸ்ரவேலர்களுக்கு அகெயின்ஸ்டா என்ன சொல்றாங்க, இங்க பக்கத்துல எழுதி இருக்கிறதே தான் அவரும் சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த வால்யூம் வந்தா கேளுங்க. அவர் சொல்றாரு, நீங்க யூ கீப் யுவர் செல்ஃப் அவே, நீங்க வராதீங்கன்னு சொல்றாங்க. எப்படி எங்க இருந்தெல்லாம்? பாலஸ்டைன், ஆப்கானிஸ்தான், சீரியா, ஈராக், லெபனன், லிபியா, அல்ஜீரியா, போஸ்னியா, சொமாலியா, இங்கெல்லாம் என்ன செய்யுங்க, யூ ஸ்டே அவுட் ஆஃப் ஏஷியா, ஏஷியாக்குள்ள வர வேண்டாம், இதெல்லாம் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யூதர்களுக்கு விரோதமா ஒரு கூக்குரல். இன்னைக்கு சாதாரண மனிதர்களும் இப்படிப்பட்ட வீடியோக்களை வெளியிடுறத பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு த்ரெட் இருக்குங்கிறத பாருங்க. இது நியூயார்க்ல இருக்கக்கூடிய அடுத்த ஆன்டை செமெட்டிக் அட்டாக். அதனால தான் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க, எங்க உலகம் எங்கும் சிதறி இருக்கிற யூதர்களே, நீங்க உங்களுடைய நாட்டுக்கு நீங்க திரும்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அழைப்பு அவங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்கள சபிக்கிறாங்க, அவங்கள குறிச்சு அவதூறான சொற்களை அவங்க மேல தீப்பந்தத்தை போல தூவி விடுறாங்க. இப்படி எல்லா நாடுகளையுமே நடக்குது. ஆஸ்திரேலியன் போலீஸ பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஜிஹாதிஸ் அட்டாக் அந்த இடத்துல அவங்க பாக்குறாங்க, அதை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிலர் இதற்கான சில அடுத்த ஒரு ஸ்டெப் நடவடிக்கை எடுத்திருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சிலர் 5 பேர் உட்பட்ட ஒரு சின்ன குழுவினரையும் அட்டாக் செய்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 5 men were arrested in the footpath of George Street, Liverpool. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாருமே இப்படி ஒரு தாக்குதலுக்கு பிறகு அவங்களுடைய புது வருட கொண்டாட்டத்தை அவர்கள் தடை செய்திருக்கிறார்களாம். இப்போ நம்ம போன வாரம் பார்த்தோம், அதுல அகமது ஒரு ஹீரோயிக்கா ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் அந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. மேற்கொண்டு அந்த பயங்கரவாதி துப்பாக்கி எடுத்து மேற்கொண்டு சுடாதபடிக்கு அவர் தைரியமா அந்த இடத்துல தன்னுடைய உயிரையும் துச்சமாய் வைத்து அதை தடுத்திருக்கிறாரு. பட் அதே சமயத்துல இன்னொரு பிக்சர் வெளியிடப்பட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் ஓடி வருவதை போல. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெஃபன் பைட்டன். இவர் ஒரு 30 வயது நிரம்பிய ஒரு இஸ்ரவேலர், ஒரு டிராவலர். அவரும் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்காக அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஒரு அழகான ஒரு போஸ்ட். இந்த போஸ்டை நான் பார்க்கும் பொழுது நான் நினைச்சேன் ஐ குட் ஷேர் சம்திங். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆயுதத்தை ஒருவருடைய கைகளுக்கு போகும்போது ஒருவர் என்ன செய்யறாரு, அந்த ஆயுதத்தை எடுத்து கொண்டு போய் அதை ஒரு மரத்துக்கடியில வச்சுட்டாரு. இப்ப 2 பேர்த்து கையில அந்த ஆயுதம் இருந்தது. ஒண்ணு அந்த பயங்கரவாதி கையிலையும் இருந்துச்சு. மற்றொரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பயங்கரவாதத்தை தடுத்த முயற்சி எடுத்த அகமதுடைய கைகள்லையும் அந்த ஆயுதம் இருந்தது. அகமத் கையில அந்த ஆயுதம் வந்த பொழுது அவர் நினைச்சிருந்தா அப்பவே அந்த பயங்கரவாதியை சுட்டு தள்ளி இருக்கலாம். ஆனா அதை அவர் செய்யவே இல்லை. அவர் என்ன செஞ்சாரு, தன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டும் அந்த துப்பாக்கியை பயன்படுத்திட்டு அங்க அந்த பயங்கரவாதிய கொஞ்சம் பயமுறுத்தி சரண்டராக செஞ்சாரு. ஆனா என்ன நடந்தது தெரியுமா, அதுக்குள்ள இன்னொரு பயங்கரவாதி அவரை பார்த்து சுட்டான். அவரை பார்த்து அடுத்த ஒரு கன் ஷாட் நடந்துச்சு. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆயுதம் யார் கைகள்ல இருக்குங்கிறது இல்ல. பட் இதுக்காக இப்ப ஆஸ்திரேலியா என்ன முயற்சி, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களா, அதாவது கன் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சில சட்ட திட்டங்களை, கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு. கடுமையான சட்டங்கள் அல்ல, எப்படிப்பட்ட மனிதர்கள் அந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதை பற்றி சொல்லப்பட்ட ஒரு அருமையான பதிவை நான் படித்தேன். ஸோ ஐ தாட் ஐ வுட் ஷேர் இட் வித் யூ. ஸோ ட்ரம்ப் சிலர்லாம் அமெரிக்க தேசத்திற்குள்ள வர வேண்டாம் அப்படிங்கிறத பேன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி கிட்ட இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் பி அ ஃப்ரெண்ட் அண்ட் அ சாம்பியன் டு த ஜூயிஷ் பீப்புள். ஒன்று சொல்றேன், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன். இஸ்ரேல் தேசத்திற்காக நம்ம தினம் ஜெபிக்கணும், இஸ்ரேல் மக்களை ஆசிர்வதிக்கணும். ஏன்னா அவங்களை ஆசிர்வதிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லிட்டுறார். இயேசுவை நமக்கு பிடிக்கும்னு சொல்றோம். இயேசுவும் ஒரு யூதனாகத்தாங்க பிறந்தாரு. அவர் பிறப்பார் அப்படிங்கிறத முன்னறிவித்ததும் ஒரு யூதனா இருந்த ஒரு தீர்க்கதரிசி தான். சரிங்களா, யூதனா இருந்த ஒரு தீர்க்கதரிசி தான்.
அத நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது யாரு தெரியுமா? ஒரு யூதனா இருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் தான். So Jesus loves the Jewish people. Jesus தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார், அவர்களை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமினுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவு அவர்கள். அப்போ இயேசுவை நேசிக்கிறோம், ஆனா இஸ்ரவேலர்களை பத்தியும் நமக்கு தெரியாது, அங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தியும் எனக்கு கரிசனை இல்லைன்னு சொன்னா எப்படி? இல்லையா? அவர் நேசிக்கிறாரே, அப்போ அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இன்னும் அவங்க மேசியாவை அறிந்து கொள்வதற்கு இன்னும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த கடின இருதயம் மாற நம்ம ஜெபிக்கலாம், அந்த ஜனங்களை நம்ம நேசிக்கலாம். இதுவரைக்கும் அவர்கள் எந்த ஒரு ஜனத்திற்கும் அவங்க ஒரு பாதிப்பா, ஒரு பயங்கரவாதமாவோ, ஒரு த்ரெட்டாவோ இருந்ததில்லை. ஒரு செய்தி சொல்ல முடியுமா? அவங்கனால நமக்கு ஆசீர்வாதம் தாங்க கிடைச்சிருக்கு. பலவிதமான கண்டுபிடிப்புகள் யூதர்கள் வழியா தான் இன்னைக்கு வந்திருக்கு. நான் சொல்லுவேன், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் கடைசி நாட்கள்ல அறிவும் பெருகும், ஸ்பீடும் பெருகும்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ஸ்பீடும் அறிவும் அதிக அளவுல பெருகுனது எப்ப தெரியுமா? இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவானதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல சில காரியங்களை வேகமாய் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஜனத்தை கட்டி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் வேகமாய் நிறைவேறுகிறது. அப்போ இப்படி ஒரு வெறுப்பா அள்ளி தூவக்கூடிய இந்த நேரத்துல ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருப்பது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. பட் அதே சமயத்துல என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்ப வர சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான பகுதிகள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இஸ்லாமிக் டெரரிசம் அப்படிங்கிறது ஏதோ மற்ற நாடுகள் மட்டும் இல்லைங்க, அமெரிக்கா தேசத்திலையும் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. MIT ஒரு நியூக்ளியர் சயின்ஸ் ப்ரொஃபஸர், அவரும் ஒரு யூதன் தான். இவரை பாருங்க, ரொம்ப க்ளோஸ் ஷாட்ல அவர் வீட்டில் இருக்கும்போது அவரை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, அவரை கொலை செய்திருக்கிறாங்க. ஒரு அருமையான ஒரு அறிவாளின்னு சொல்லலாம், வைஸ் இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட். அவங்கெல்லாம் நம்முடைய காலங்களுக்கு, எதிர்காலங்களுக்கு எவ்வளோ பெரிய சொத்து இல்லையா? எப்படி ஒரு பகை பாருங்க, ஒரு விரோதம், அதெல்லாம் பார்க்கல. அவன் ஒரு யூதனா, அவனை கொன்று. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆன்டாய் செமிட்டிசம் ஒரு க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரினவுண்ட் சயின்டிஸ்ட்டை பார்க்குறோம். ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் மீண்டும் 2028 எலெக்ஷன்ஸில் திரும்ப வருவாரா? ஏற்கனவே அவர் ஒரு தடவை பிரசிடெண்ட்டாக இருந்தார், நடுவில் ஒரு பிரேக், அதற்கப்புறமா மீண்டும் பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறாரு. இனி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசிச்சுட்டு கேட்டிருப்பாங்க போல. சிரியா மேலே இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க இம்போஸ் பண்ண எல்லா சாங்ஷன்ஸையும் அவங்க லிஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சில ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சம்பந்தப்பட்ட 2 கிரிமினல் கோர்ட் ஜட்ஜஸ் என்கேஜ் இருக்கிற ஆக்ஷன்ஸ், இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை கண்டித்திருக்கிறாங்க. அவர்களை 2 ஜட்ஜஸ் மேல ஒரு காரியத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதை அவர் சொல்றதுதான். சிலர் அவரை பார்க்க வரும்போது இவங்களும் என்னுடைய நண்பர் தான், இஸ்ரேலும் என்னுடைய நண்பர் தான், இஸ்ரேல் தேசத்தை யாரு தாக்க நினைச்சாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிரியா நாட்டில் இருக்கிற IS தீவிரவாதிகளை ரொம்ப குறிவைத்தே அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கு அமெரிக்கா. சமீபத்தில் அவங்க மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா? அப்போ அதற்கு பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்குரிய ஃபூட்டேஜும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏராளமான ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே கிளம்பி போகிறத பார்க்குறோம். தெர் வாஸ் அ மேசிவ் ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் இன் சீரியா. இப்போதான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், சீரியாவில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் போய் ட்ரம்ப் அவர்களை சந்தித்தது. பட் அதே சமயத்தில் அவர்களுடைய மிலிட்ரி பீப்புளும் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பதில் தாக்குதல் பயங்கரமான விதத்தில் அவங்க இன் ரிட்டர்ன் அவங்க நடத்தியிருக்கிறாங்க. ட்ரம்ப் பாருங்க, அடுத்த ஒரு புதிய வகையான கடல் படைக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு புது பேட்டில் ஷிப், அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததியார் பண்ண போற ஒரு ஆயுதமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெசல்ல அவர் இது பண்ணியிருக்கிறாரு, அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹிஸ் இனாகிரேட்டட் தட். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடலை நாங்க என்ன செய்ய போறோம், ஆளுகைக்குள்ள கொண்டு வரப்போகிறோம். இப்ப ஹூத்திஸ் என்ன பண்ணாங்க, அந்த கடற்கரை ஓரமாய் அந்த கடல் வழியாக வரக்கூடிய பல கப்பல்கள் அவங்க நிறுத்துறதும் தாக்குதல் நடத்துறதும் கொஞ்ச நாட்கள் அவங்க செய்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ ஹி சேஸ் we will take superiority at the sky. ஸோ இஸ்ரேல் தேசம் ஒரு சின்ன நாடு, 77 வருஷம் 7 மாதம் அவங்களுடைய
மாதத்தின் படியாக நம்ம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள். ஆனா இந்த 77 வருஷத்துல இஸ்ரேல் சந்திக்காத போராட்டங்களே இல்லை, யுத்தங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கு தெரியுமா, சந்தோஷமான நாடு அப்படின்னு பட்டியல் வெளியிட்டதுல 3வது இடத்தை இஸ்ரேல் பிடிச்சிருக்கு. தொடர்ந்து யுத்தத்துல தான் இருக்கு. ஆனாலும் இந்த யுத்தத்தை என்ன அழகா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இங்க கிடியன் சார் ஹேஸ் டிசைடட் டு ஓப்பன் அன் எம்பசி இன் ஃபிஜி. ஃபிஜிங்கிறது ஒரு சின்ன நாடு தான். அந்த நாட்டிலையும் அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எருசலேம்ல அவங்களுடைய எம்பசியை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு அருமையான நண்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபிஜியில் வந்து இஸ்ரேலுடைய எம்பசி ஓப்பன் பண்ணுறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் தோராயமாக ஒரு 1 மில்லியன் ரெசிடென்ட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு தான் அயன் டோம் சுற்றி ஆண்டவர் சொல்றாருல, சிறகுகளை விரித்து பறந்து காக்கும் பட்சியை போல கர்த்தர் அந்த தேசத்தை என்ன செய்யறாராம், பாதுகாத்து வருகிறார். அந்த அயன் டோமும் அப்படிதான். அப்படி அந்த தேசத்தை என்ன செய்து வான் வழியாக வரக்கூடிய தாக்குதலை வானத்திலேயே கண்டறிந்து வானத்திலேயே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கு. அதுல ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்ட் பண்றது எதுங்க, அயன் டோம் தான். அயன்டோம். இப்போ அதை வந்து இன்னும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்னும் புது விதமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களை ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் தே கேனாட் சோலி டிபெண்ட் ஆன் அமெரிக்கா. ஒரு நாள் வரும், அமெரிக்காவும் கைவிரிக்கிற நாட்கள் வரும். அப்படி உதவி செய்யலான்னு சில மனிதர்கள் எழும்பினாலும், அதிகாரிகள் எழும்பினாலும், அவங்களால உதவி முடியாத ஒரு இடத்திற்குள்ள அவங்க வந்துருவாங்க. நெத்தன்யாஹு அவர்கள் சொல்றதை கேட்கலாமா? இந்த வால்யூம் கொடுங்க. இன்னொரு முறை ப்ளே பண்ணுங்களேன். And I say now to the Australian government, damn it, wake up. You don't need any more warnings. You've already received enough. ஏற்கனவே உங்களுக்கு நாங்க நிறைய எச்சரிப்பு கொடுத்துட்டோம். இதுக்கு மேலேயும் முடியாது. அப்போ எங்க மக்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை, அங்க தாக்குதல் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பல மாதங்களாக நாங்க சொல்லித்தானே இருக்கிறோம். நீங்க எழும்புங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு ஹெஸ்போல்லா டெரரிஸ்ட், அவரையும் என்ன செய்திருக்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டிலிருந்து பிடிச்சிட்டு வந்து அவரை வந்து இன்ட்ரோகேட் பண்ணியிருக்கிறாங்க, அவரை விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுடைய நியூக்ளியர் சைட் மேலாம் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ ஆனாலும் மறுபடியும் ஈரான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஆயுதங்களை தயாரிச்சு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருவேளை இந்த 12 நாள் யுத்தம் நடந்து முடிஞ்சும் இவங்க இன்னும் திருந்தலை, இன்னும் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்க நினைச்சதுன்னா நாங்கள் பதில் தாக்குதல் நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கடந்த வாரம் முழுவதும் ஹனுக்கா பண்டிகை கொண்டாடினாங்க இல்லையா? ஸோ இங்கே மேன்ஹாட்டன் பகுதியில் எம்பையர் ஸ்டேட் பில்டிங், அந்த உயரமான கட்டிடத்தில் இஸ்ரேல் நாட்டினுடைய கொடியை அவங்க அழகா ரொம்ப லைட்டன் பண்ணி அந்த இடத்துல ஹனுக்கா ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறத போட்டிருக்கிறாங்க. ஹாலோகாஸ்ட் அப்படின்னா அன்னைக்கு நடக்கும்போது வந்து ஒரு ரொம்ப மனவேதனைக்குரிய ஒரு காரியமா இருந்தது. 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதை பலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, கிண்டல் கேலி பண்றது, இதனால தான்ப்பா இவங்களை எல்லாம் வந்து கொன்னாங்கிறது, அவங்க மேல அவதூறு சொற்கள் பண்றது, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அது முக்கியமா கிறிஸ்தவர்கள் செய்யவே கூடாது. அப்போ இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் வந்து ஒரு மாடர்ன் ஸ்டேட், ஆனாலும் இன்னைக்கும் அதே வகையான ஆன்டை செமிட்டிசம் தான் அவங்களும் சந்திக்கிறாங்க. இதை தான் சமீபத்தில் மரித்து போன சார்லி கர்க்கும் என்ன சொன்னார்னா, அவர்களுடைய மூளை எப்படி இருக்கான், பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹு சொல்லக்கூடியது என்னன்னா, இஸ்ரேல் கிரீட்ஸ் சீப்ரு தீவு, சைப்ரஸ். ஸோ இதில் வந்து எங்களுடைய உறவை இன்னும் பலப்படுத்த போகிறோம், இன்னும் நாங்கள் இணைந்து நாங்கள் இன்னும் எங்களுடைய ட்ரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சீரியாவிலிருந்து நாங்கள் 1 இன்ச் கூட நகர மாட்டோம், கோலான் ஹைட்ஸை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், அதே போல் நாங்கள் விடவே மாட்டோம், நார்தன் காசாலையும் எங்களுடைய மக்களை நாங்கள் கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம், குடியமர்த்த போகிறோம் அப்படின்னு. இஸ்ரேலுடைய வெளித்துறை அமைச்சர்
சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்களே, லண்டனா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், ஆஸ்திரேலியா, கனடா, பெல்ஜியம், அமெரிக்கா, நியூயார்க், இங்க இருக்கிறவங்கெல்லாம் நீங்க உடனே என்ன செய்யுங்க, யூ ப்ளீஸ் இமிகிரேட் டு இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டுக்கு நீங்க திரும்புங்க. ஏன்னா உங்களுக்கான பாதுகாப்பான தேசங்கள் அது இனிமேல் இருக்க போறது இல்லை. எந்த அளவுக்கு பாருங்க, அப்படி ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதுன்னு. நீ எந்த மூலையில இருந்தாலும் கடைசி நாட்கள்ல இந்த ரெம்னன்ஸ் மீதி இருக்கக்கூடியவர்களை கர்த்தர் தன்னுடைய தேசத்திற்கு அவர் திருப்பி கொண்டு வருவாராம். போன வாரம் ஹனுக்கா ஃபெஸ்டிவலுடைய 8வது கேண்டிலும் அவங்க அந்த எழுத்தி அந்த மெழுகுபர்த்தியை ஏற்றி அதை பற்ற வைத்து அதை ரொம்ப ஹாப்பியாகவே அந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவலை இஸ்ரேல் நாட்டில் வந்து அவங்க கொண்டாடினாங்க. அதே போல் அந்த ஹெப்ரோன் மலையில் உயரமான இடத்துல அவங்க அந்த கேண்டிலை அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க எரிய விட்டுருந்தாங்க. ஸோ இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த ஹனுக்கா பற்றி சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா போன வாரம் நம்ம இந்த ஹனுக்கா பற்றி சொன்னோம். முக்கியமாக வந்து இன்னும் இதில் ஆழமான சில ஹிஸ்ட்ரி இருக்குது. சிலர் வந்து ரொம்ப ஒருத்தங்க அழகாக சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. பட் இருந்தாலும் ஹிஸ்ட்ரி தெரியாதவங்களுக்கு இது ஒன்றுமே புரியாது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கட்டும், தானியலாக இருக்கட்டும், கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவும் என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் நீங்கள் எலாபரேட் பண்ணி சொன்னால், டீட்டெயில்டாக சொன்னால் இது இன்னும் கூட பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான நான் வேலையை செய்துட்டு நான் வந்து உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் அந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவலுடைய இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 8th கேண்டில் அண்ட் இட் இஸ் த லாஸ்ட் கேண்டில். ஹெஸ்போலா வந்து பிரிட்டிஷ் மேலே ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்களாங்கிறது அடுத்த ஒரு கேள்விக்குறி. ஹெஸ்போலா தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஹெஸ்போலா மேல தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல எகிப்து நாட்டின் பிரைம் மினிஸ்டர் பெய்ரூட் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இடத்துல வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஹெஸ்போலா தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடணும், இல்லைன்னா சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க சொல்ல போறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற எந்த ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்காது. ஓமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணைய கைதி, அதாவது அக்டோபர் 7, 2023 அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு இவர் போயிருக்கிறாரு. அந்த இடத்துல நடந்த தாக்குதல்ல இவரும் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பல நாட்கள் அந்த டஞ்சன்ஸ்ல, அந்த அண்டர் கிரவுண்டு டன்னல்ல இருந்து வெளியே வந்தவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா, அப்படியெல்லாம் இருந்து வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னு தெரியல, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றுக்காகவும் நான் வந்து நன்றி செலுத்துறேன். எனக்கு வந்து அந்த இடத்துல இருந்து என்னுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பக்தி அதிகம் தான் ஆயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட 500 நாட்கள் சாப்பாடு இல்லை, சரியான ஒரு வெளிச்சம் இல்லை, சூரிய வெளிச்சம் இல்லை, காற்று ஓட்டம் இல்லை, எப்பவுமே பயத்தில் இருக்கணும், இன்னைக்கு உயிரோடு இருக்கோம், நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் பட்சமாய் இந்த தேசம் திரும்பி இருக்கு, இன்க்ளூடிங் த ஹாஸ்டேஜஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி. ஸோ காசாவை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்துக்கு வந்து காசா மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறது போலவும், அதாவது இஸ்ரேல் அவங்கள கஷ்டப்படுத்துது, சாப்பாடு கொடுக்காம அந்த நாட்டை வந்து அடிச்சு தட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னமோ அடிக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தீவிரவாதிகள் பொதுமக்களை தங்களுடைய ஆயுதங்களாக பயன்படுத்திக்கிட்டு, அடைக்கலமாக பயன்படுத்திக்கிட்டு, அவங்கள முன்னாடி நிறுத்திக்கிட்டு பயங்கரவாதிகள் அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த வீடியோஸ்லையும் பார்த்தா நிறைய ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் வந்திருக்கு. உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் நடந்த தாக்குதலில் கூட ஒருவர் எழும்பி தன் மீது ஒரு சிவப்பு சாயத்தை பூசிக்கொள்வது போல சிலதை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வெளியே வந்துட்டு இருக்கு. காசால பயங்கரமான ஒரு இயற்கை சேதங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, யுத்தத்தினால பயங்கர டேமேஜ். நம்ம அந்த நாட்டுக்கு போகவோ அதை பார்க்கவோ வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியல. பட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நாம் இதை பார்த்து புரிந்து கொள்ளலாம். we are all waiting for the king to come. முதல் வருகையே இவ்வளோ சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோமே, அதை நாளைக்கு இவ்வளோ ஆயத்தப்படுறோமே. பட் how many of us are getting ready for his second coming? அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அவர் சொல்றாரு, அவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ.
விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லும்போது சிலர் சொல்றாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்கப்பா விசுவாசத்துல, நிறைய பேர் இருக்க மாட்டாங்களாம். விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னா அந்த கேள்வியுடைய ஆன்சர் என்ன தெரியுமா? ஜீரோன்னு அர்த்தம். சோ விசுவாசத்தை அவர் காண போவது இல்லை. இல்லைன்னா எப்படி சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் பேர்த்துடைய விசுவாசத்தை அவர் காண்பார்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்போ அவர் அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படணும். அவர் முதல் வருகை வரும்போது சகல ஜனங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது. ஆனா இரண்டாவது வருகை சகல ஜனங்களுக்கும் சந்தோஷமா இருக்க போறது இல்ல. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அது நற்செய்தியும் சந்தோஷமான செய்தியும், ஆயத்தப்படாத இருக்கிற ஜனங்களுக்கு அது ஒரு துக்க செய்தியுமாகத்தான் மாறப்போகுது. அதற்கு தான் நம்ம ஆயத்தப்படணும். இப்படிப்பட்ட அழிவுகளை பார்க்கிறோம். காசால இருக்கிற மக்களும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். கான்யூனிஸ்ல இருக்கக்கூடிய நிறைய அண்டர் கிரவுண்ட் டனல், அங்கெல்லாம் என்ன வச்சிருக்கிறாங்க? ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான வழிகளை வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. எல்லோ லைனுக்கு தாண்டி அவங்க வரவே கூடாது. ஸோ ஹெஸ்போலால நடந்த அந்த இதெல்லாம் இந்த 4 பேர்த்த என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஐடிஎஃப் எலிமினேட் பண்ணியிருக்கு. ஸோ ஹெஸ்போலா டெரரிஸ்ட் இந்த 3 பேர்த்த எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆம்ஸ்டர்டாம்ல பார்த்தீங்கன்னா யூதர்கள், கிறிஸ்டியன்ஸ் 2 பேரும் சேர்ந்து உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ எர்டோகன் புட்டின் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய ஆயுதங்களை நீங்க திருப்பி கொடுங்க. ஸோ எந்த நாடு எந்த பக்கம் திரும்ப போகுது, அமெரிக்காவோட சப்போர்ட்டை யார் தேட போறாங்க நமக்கு ஒன்றும் தெரியல. அதே போல நார்த் கேரோலினால ஒரு சின்ன ஒரு விபத்து, அந்த விபத்துல மரித்து போயிருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த தாலிபான் ஒரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை தாக்கி இருக்கிறாங்க. ஸோ மிலிட்ரி பேஸை தாக்கி இருக்கிறாங்க. துபாயில பார்க்கும் பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய வெள்ளம். அடுத்தது அதே போல இங்கே பார்க்கும் பொழுது 3 பேர் மரித்திருக்கிறாங்க. தைவான் திடீரென்று நடத்தப்பட்ட தாக்குதல். உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த டனல் பாருங்க, லோக்கல் சீரியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அன்கவர்ட் a tunnel linking ஈராக் அண்ட் சீரியா. எப்படி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அண்டர் கிரவுண்ட்லயே டனல் போட்டு போறாங்க பாருங்க. இதெல்லாம் எதுக்கு? ஆயுதங்களை ஸ்மகிள் பண்றதுக்கு, ஸ்மக்லிங், கடத்துறதுக்கு. அதுக்கெல்லாம் நல்ல ஒரு பயங்கர தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை என்ன செய்யறாங்களாம், அவங்க அந்த பார்டர் தாண்டி அவங்க கொண்டு போறாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதை வெளியிட்டிருக்கிறாங்க. சீரியா நாடு தன்னுடைய மேப்பை போட்டிருக்கிறாங்க. இதுல என்ன முக்கியம்னு கேட்குறீங்களா? கோலான் ஹைட்ஸ் இல்லாத ஒரு மேப்பை அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ கோலான் ஹைட்ஸ் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கலாம் நம்ம? இஸ்ரவேலர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இங்க துருக்கி நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காசா ஸ்ட்ரிப்பை பத்தி சொல்றாரு. அதே போல அவங்க இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் அங்க இருக்கக்கூடிய அவர்களோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை எதிர்த்து இஸ்ரேலை கண்டித்தும் சில காரியங்களை அவர் பேசியிருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு த்ரெட் எது அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அப்படிங்கறது சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய ஐடியாலஜி. ஸோ இதை ஃபுல்லா போடுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. பட் ஸ்டில் யூ மஸ்ட் வாட்ச். இந்த இவங்க ஒரு ஈரான் நாட்டினுடைய யூத குலத்தை சேர்ந்த ஒரு சர்ஜன். எப்படி அவங்க அந்த தேசத்திலிருந்து அவங்க தப்பிச்சு வந்தாங்க, எப்படி யூதர்கள் மேல இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்குது, எப்படி அவங்களுடைய வரலாற்றுல ஆதி காலமாக இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு கலந்துருக்குங்கிறது ரொம்ப அழகாவே பேசி இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் ஈரானை ரொம்பவே மைன்யூட்டா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ டர்க்கியோட மிலிட்ரி பேஸ் லிபியால இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அங்கங்க செட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரத்துல எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு யுத்தத்துக்கு இஸ்ரேல் ஆயத்தமாகணும். இஸ்ரேல் மஸ்ட் ப்ரிப்பேர் இட்செல்ஃப் அண்ட் கெட் ரெடி ஃபார் தி வார் மென்ஷன்ட் இன் எசேக்கியேல் 38. பாருங்க, ஏன்னா லிபியா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா வரும்னு சொல்லியிருக்கு. இப்ப துருக்கி ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஒரு பகையாளி தான். இஸ்ரேலும் டர்க்கியும் ஒரு லிபியாவும் ஒரு கூட்டணி சேர்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ குர்து ஃபோர்ஸஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜுலானி ஃபோர்ஸஸ்க்கும் மிகப்பெரிய தாக்குதல். ஸோ ஆண்டவர் சொன்னார், நான் வர்றதுக்கு முன்னாடி பட்டணத்துக்கு விரோதமா பட்டணம், தேசத்துக்கு விரோதமா தேசம், எல்லா இடங்களையும் என்ன இருக்கும்?
யுத்தங்கள் இருக்கும். சீரியா பாருங்க, மறுபடியும் அங்க ஒரு யுத்தத்தை சந்திக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் இங்கும் அங்கும் ஓடுறாங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், இது வரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறபடியால். அண்ட் திஸ் இஸ் a very big one. ஸோ டைரக்டா நான் ஹனுக்காவுடைய ஃபெஸ்டிவலுக்கு நேராக நம்ம பார்க்கும் பொழுது இதை ரொம்ப சந்தோஷமாய் அவங்க கொண்டாடி அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிகமாக பார்க்கும் பொழுது கிஸ்லேவ் அவங்களுடைய மாதம், நம்முடைய நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நம்ம எப்படி கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோமோ அதே போல யூதர்கள் ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகையை அவங்க கொண்டாடுறாங்க. மறுபடியும் பார்த்தரலாம், ஏசு கொண்டாடினாரா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரிக்காலமுமாய் இருந்தது. சோ தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை நடந்தது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைன்னு இருந்துதான் கேட்டா இல்லைங்க. சோ இது எப்ப நடந்தது? இந்த மல்கியாவிலிருந்து மத்தேயு அந்த புஸ்தகத்துக்கு இருக்கக்கூடிய இடைவெளி 400 ஆண்டு காலங்கள். இந்த 400 வருஷத்தின் இடைவெளி காலத்துல ஆண்டவர் பல சம்பவங்களை தேவன் தன்னுடைய வருகைக்காக அனுமதித்தார், ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் முன்னறிவிக்கலையா? ரொம்ப அழகாவே தானியேல் அப்படிங்கிற தீர்க்கதரிசி மூலமா இந்த தானியேல் புஸ்தகத்துல ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் கொட்டி கிடக்குது. ஆண்டவர் எந்தெந்த ராஜ்யம் அடுத்தடுத்து வருவாங்க அப்படிங்கிற அந்த வல்லரசு மிக்க ராஜ்யங்களுடைய பட்டியலை கர்த்தர் நேபுகாத் நேச்சருக்கு கனவாகவும் இந்த தானியேல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவ மனுஷனுக்கு தரிசனமாகவும் அந்த தரிசனத்துக்குரிய அர்த்தத்தையும் கர்த்தர் சொல்லி முன்னறிவித்தார். பின் நாட்களிலே பல ஆண்டு காலங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை தானியேல் தன்னுடைய காலகட்டங்களிலே அவர் முன்னறிவித்தார். அதாவது ரொம்ப அழகான ஒரு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு இது வார்த்தை பாருங்க, 400 years between the old and new, yet surely is the saying wise and true. Within the old the new lies the most concealed, within the new the old is now revealed. இன்னொரு தடவை இந்த கடைசி 2 வார்த்தை நான் வாசிக்கிறேன். Within the old the new lies the most concealed. அப்படின்னு அர்த்தம், பழைய ஏற்பாட்டிற்குள்ள இந்த புதிய ஏற்பாட்டின் காரியங்கள் மறைபொருளாக அடங்கி இருந்தது. இப்பொழுதோ இந்த புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லாமே இன்றைக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. The new is revealed. மறைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலோ அது எல்லாமே வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நெகேமியா 12:22 வாசிக்கலாம். நெகேமியா 12:22. எலியாசிப்பின் நாட்களில் யோயதா, யோகனான், யதுவா என்கிற லேவியர் பிதா வம்சங்களின் தலைவராக எழுதப்பட்டார்கள். பெர்சியனாகிய தரியுவின் ராஜ்யபாரம் மட்டும் இருந்த ஆசாரியர்களும் அப்படியே எழுதப்பட்டார்கள். இப்ப நான் போன வாரம் சொன்னேன், அலெக்சாண்டர் யார் கூட சண்டை போட்டாருங்க? தரியுங்கிற ஒரு ராஜா கூட யுத்தத்துல சந்தித்தார். அப்போ அப்படி ஒரு ஹிஸ்டரியில இப்படி ஒரு யுத்தத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கு. இந்த தரியுங்கிற ராஜா பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்போ தரியு ஒரு பெர்ஷிய நாட்டு மன்னன். பாருங்க, பெர்ஷியனாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணும் மட்டும். அப்போ நெகேமியா 12:22 தரியு பத்தி எழுதப்பட்டிருக்கா? இவர் கூட யுத்தத்துக்கு வந்தது யாரு? தானியேலின் புஸ்தகம் போன வாரம் நம்ம படிச்சோம் இல்லையா? 8ஆம் அதிகாரம் 3-7 வசனங்கள் வரைக்கும் நம்ம போன வாரம் நம்ம படிச்சோம். அதுல வாசிக்கும் பொழுது இந்த அலெக்சாண்டரை பற்றி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 கொம்புகள் யாரு? மேதியா, பெர்ஷியா. அதற்கு பின்பாக தொடர்ந்து வரக்கூடிய மிருகம் எதை குறிக்குது? வெள்ளாட்டு கடா பற்றி நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததா வரக்கூடியது அந்த ஒரு கொம்பு தன்னை இஷ்டப்படி எல்லாம் செய்து வல்லமை கொண்டது. இது யாருங்க? இதுதான் அலெக்சாண்டர். சோ நெகேமியா 12:22 தரியுவை குறித்தும், தானியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் அலெக்சாண்டர் தி கிரேட்டை குறித்தும், 331ஆம் நூற்றாண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பிஃபோர் கிரைஸ்ட் அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 150 ஆண்டு காலங்கள் யூதேயா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரவேலர்களுடைய பகுதி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே தாங்க இருந்தது.
அலெக்சாண்டர் ஜெயிச்சு பல பட்டணங்களை பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமே யூதேயா யாருடைய கண்ட்ரோல் கஸ்டடிக்கு கீழே வந்துருச்சு? கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 150 வருஷம் இருந்தது. இப்ப எப்படி நாம ஒரு சில வருஷங்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தோமோ அதே போலதான் இஸ்ரேலும் இருந்தது. இந்த சமயத்துல தான் இத குறித்ததான வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இன்னும் பார்க்கலாம். இந்த சமயத்துல தான் இந்த கிரேக்க ஆட்சியிலிருந்து வந்த செலுக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லீடருக்கு கீழே வந்த ஒரு மன்னன் தான் ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் IV. இவன் எதற்கு அடையாளமா இருக்கிறான்? பழைய ஏற்பாட்டினுடைய அந்தி கிறிஸ்து அப்படின்னு இவனை சொல்லலாம். பழைய ஏற்பாட்டினுடைய அந்தி கிறிஸ்து. இவனை குறித்தும் தானியேல் தீர்க்கதரிசி எழுதி வைத்து போனார். சோ இவன் என்ன செய்தான்? அந்த நாட்கள்ல அன்னைக்கு இருந்த யூதர்களுடைய 2ஆம் தேவாலயத்தை அசுத்தப்படுத்தினா, 2வது யூதர்களை கொடுமைப்படுத்தினான். He was a Jewish persecutor and he desecrated the Jewish temple. அதாவது இந்த யூதர்களுக்கு மூச்சு சுவாசமே அவங்களுடைய தேவாலயம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படா அந்த 3வது தேவாலயத்தை நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லி காத்து கிடக்குறாங்க. எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. சாலமோன் தேவாலயம் இருந்ததற்கான எவிடன்ஸ், 2வது தேவாலயம் கட்டப்பட்டதற்கான எவிடன்ஸ் மற்றும் எல்லா அண்டர் கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆல் தே வாண்ட் இஸ் த அப்ரூவல். ஸோ ஒரு நாள் வரும், ஆண்டவர் அனுமதிப்பார். அப்ப இவன் என்ன செய்தான் கேட்டீங்கன்னா, ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் சில காரியங்களை அவன் தோற்று போனது போல he was humiliated. அதற்கு பிறகு அவன் வந்து யூதர்களிடத்துல தன்னுடைய ஆக்ரோஷமான கோபத்தை வெளிப்படுத்தி யூதர்களுடைய தேவாலயத்தை கைப்பற்றி அசுத்தப்படுத்தினான். அப்போ அங்க தன்னுடைய சிலையை கொண்டு போய் வைத்தான், தன்னுடைய தெய்வத்துடைய சிலையை கொண்டு போய் வைத்தான். அங்க போய் பன்றியை பலியிட்டான். பன்றி என்பது யூதர்களுடைய அருவருப்பான மிருகம். அப்போ அவங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க. அப்படிங்கும் போது பன்றியை கொண்டு போய் அவங்களுடைய பரிசுத்த தேவாலயத்தின் பலிபீடத்துல கொண்டு போய் பலியிட்டா அது யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது எல்லாமே BC 168 நடந்தது. 168. அப்போ அந்த சமயத்துல தான் ஒரு போராட்டம் நடந்தது. அதுல மட்டத்தியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு பிறந்த சில பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை தான் ஜூடாஸ் மேக்கபி. அவனை செல்லமாக மேக்கபி என்றும் அழைப்பது உண்டு. இந்த மேக்கபியினுடைய தலைமையில தன்னிடத்துல பெரிய பலம் இல்ல, ஆள் பலமும் இல்ல, ஆயுத பலமும் இல்ல. ஆனா அந்த நாட்கள்ல ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு மன்னனாக இருந்த காலகட்டங்களையும் ஒரு சின்ன கூட்டத்தை திரட்டி கொண்டு அவன் என்ன செய்தானா, அவன் எதிர்த்து போராடினான். அந்த போராட்டத்துல, அந்த யுத்தத்துல ஜெயிச்சான். அதை ஜெயிச்சு 2 விஷயம் நடந்தது. ஒன்று, ஆலயத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள். மறுபடியுமாக அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார்கள். they rededicated. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, யோவான் 10ஆம் அதிகாரம் 22 வசனத்துல தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை. இது எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 168வது BC நடந்தது, முன்னமே நடந்தது. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணாங்க, ஒரு சில காலகட்டங்கள்ல யூதர்கள் அவங்க கை பலப்பட்டுச்சு. அவங்க சொந்தமா தங்களுடைய ஆட்சியை அமைச்சு கொண்டாங்க. அததான் ஹாஸ்மோனியன் டைனாசிட்டி நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் கையில் இருந்து அந்த தேவாலயம் மறுபடியும் யூதர்களுடைய கைகளுக்கு வந்தது. அப்படி அங்க வரும்போது பார்க்கும் பொழுது யூதர்களுடைய அவங்களுடைய பாரம்பரிய, அவங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்க நியாய பிரமாணத்தின்படி அந்த பரிசுத்த தேவாலயத்துல அங்க அந்த விளக்கு தண்டு அணையாம பார்த்துக்கணும். என்ன செய்யணும்? அணையாம பார்த்துக்கணும். ஆனா ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் முழுவதுமாக அசுத்தப்படுத்தி இருந்தான். அசுத்தப்படுத்தின இடத்துல ஒரு கிண்ண எண்ணெய் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த ஒரு கிண்ண எண்ணெய் அந்த பிரதான ஆசாரியன் ஹை பிரீஸ்ட் இருப்பார் இல்லையா, அவருடைய சீல் பதிக்கப்பட்டு அசுத்தப்படாத ஒரு கிண்ணம் மட்டும் எண்ணெய் அவங்களுக்கு கிடைச்சுதான். அந்த எண்ணெயை என்ன செஞ்சாங்க, ஒரு விளக்கு தண்டுல ஊத்துறாங்க. அந்த எண்ணெய் ஒரே ஒரு நாள் மட்டுமே எரியிற அளவுக்கு தான் எண்ணெய் இருந்துச்சு. இவங்க அடுத்தது என்ன செய்யணும், இந்த அடுத்தடுத்து அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு இப்ப அவங்க சுத்தமான ஒலிவ எண்ணெயை அவங்க தயாரிக்கணும். அப்ப அவங்க தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு நாட்கள் தேவை, சில சமயம் தேவை. அப்போ என்ன பண்றாங்க இவங்க, உடனே அதை பத்த வச்சு அது எரிய வச்ச பிறகு உடனே என்ன செய்யறாங்க, ஒலிவ எண்ணெயை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கைக்கு தேவாலயம் வந்த உடனே இந்த காரியத்தை அவங்க செய்யறாங்க. அவங்க தயாரிச்சு முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆனதாம்.
எத்தனை நாளுங்க? 8 days ஆயிருக்கு. ஆனா ஒரு மிராக்கிள் ஆயில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு நாள் மட்டுமே எரியக்கூடிய அளவுக்கு இருந்த எண்ணெய் எப்படி என்ன நடந்துச்சு தெரியாது. இவங்க அடுத்தது ஒரு பரிசுத்தமான அந்த இடத்துக்கு ஒரு பரிசுத்தமான ஒளிவ எண்ணெய் தயாரிக்கிற வரைக்கும் அந்த கொஞ்சம் எண்ணெய் 8 நாளும் எரிஞ்சுதான். Which could last only for 1 day, but it lasted for how many days? For 8 days. So இது ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை ஒரு இல்லையா? ஸோ இதுதான் அதோடைய அவுட்கம். அப்போ அந்த தேவாலயத்தை ஆயத்தப்படுத்தினாங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணாங்க. மறுபடி ஜனங்கள் அந்த தேவாலயத்துக்குள்ள பலி செலுத்த ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி உருவானது தான் இந்த ஹனுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. ஸோ வருஷா வருஷம் என்ன செய்வாங்க? ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் கையில் இருந்து மறுபடியுமாக இந்த தேவாலயம் மீட்கப்பட்டு மறுபடியும் தேவனுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படலாம். 8 அப்படிங்கிற ஒரு எண் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் 7ங்கிறது பாத்தீங்கன்னா 7 நாட்கள் தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் படைத்தார். ஆனால் 8 அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் இஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன். ஸோ ஒரு அற்புதமான தேவ செயல், ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா தாவீது எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீது தன்னுடைய வீட்டுல ஒரு 8வது பிள்ளை, 8வதா பிறந்த அந்த தாவீது ஒரு ஸ்பெஷல் பர்சனா இருந்தான். அவனை வைத்து ஒரு ஆரம்பம் பாருங்க. மத்தேயுல வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீனியாலஜியை பற்றி படிக்கும் பொழுது அப்போ தாவீதின் குமாரனாகிய அப்படி தாவீதுடைய பெயர் வந்திருக்கிறத பார்க்கலாம். ஸோ 8 ஆல்வேஸ் சிம்பலைசஸ் a நியூ பிகினிங். நோவாவுடைய போட்லையும் பார்க்கும் பொழுது 8 பேர் என்ன செஞ்சாங்க? அவங்க பாதுகாக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல அந்த வெள்ளம் முடிஞ்சு ஒரு புதிய ஆரம்பம் இருந்ததாம். ஸோ இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ யூதர்கள் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க நிர்ணயிச்சாங்க. அதுல இருந்துதான் இந்த ஹனுக்கா. ஸோ ஹனுக்கா அப்படின்னு சொல்லும்போது 2 பண்டிகைகள். ஒன்று த ரீடெடிகேஷன் ஆஃப் த டெம்பிள், த அதர் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை. அதை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். நாளைக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா என்ன செய்வீங்க? இந்த முதல் வருகையை நீங்க ரொம்ப அழகா கொண்டாடுவீங்க. எப்படியெல்லாம் கொண்டாடுவோம்? இங்கேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது அலங்கரித்து அநேகருக்கு கேக் எல்லாம் கொடுத்து சாண்டா கிளாஸ் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, பட் அதுவா ரியல் கிறிஸ்மஸ்? நோ, தட் இஸ் நாட் த ரியல் கிறிஸ்மஸ். இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உதாரணமா இங்க இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு பார்த்தாலே இது எல்லாமே 17வது நூற்றாண்டுல ஒரு ஜெர்மானி தேசத்துல ஒரு இங்கிலாந்து தேசத்தினுடைய இளவரசர், அவருடைய பெயர் ஆல்பர்ட் 1841 தான் அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய அரண்மனையில இப்படி ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையின் காலத்துல ஒரு மரத்தை வைத்துல அதுல நிறைய கிஃப்ட் எல்லாம் தொங்க விட்டு அன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை எப்படியாவது சொல்ல வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சார். அப்புறம் பின்னாடி மார்ட்டின் லூத்தர் தான் என்ன செஞ்சாரு? இப்படி அழகிய லைட்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் டெக்கரேட் பண்ணார். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ரீசன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்ததுக்கான. பட் நான் உங்களுக்கு சொல்வேன், அநேகர் சொல்லுவாங்க, சே கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது, ஏசு டிசம்பர் 25 பிறக்கவே இல்லை, இது ஒரு இட்ஸ் பேகன் ஃபெஸ்டிவல், இது ஒரு பாகால் தெய்வத்தை சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தினம் தான், அப்படித்தான் வந்தது. இயேசு கிறிஸ்துவ டிசம்பர் 25க்குன்னு மட்டும் என்ன செய்யலாம், அதுக்குன்னு மட்டும் நீங்க வைக்கக்கூடாது அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நான் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பகிரங்கமாக ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டோட இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பர்மிஷனோட சொல்லக்கூடிய ஒரு நாள் எதுங்க? டிசம்பர் 25. Why don't we use the date to say our God is the true God? நம்முடைய தேவன் அவரே ஜீவனுள்ள தேவன். எல்லா தெய்வமும் ஒண்ணுதாங்க, எல்லா தெய்வங்களும் ஒன்றல்ல, எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். பல சமயங்கள்ல நான் சின்னதா இருக்கும் போதிலிருந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அந்நிய தேசத்தினுடைய கடவுளை போய் கடவுளா வணங்குறது எப்படி? நம்ம நாட்டுல இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறாங்க. அவர் ஏதோ இஸ்ரேல் நாட்டுல பிறந்த இஸ்ரேல், ஹீஸ் அ ஃபாரின் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும். அப்போ பவுல் சொல்லுவாரு, உங்களுடைய கவிஞர், உங்க ஊரு புலவரே சிலதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க,
சிலதெல்லாம் ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு. எப்படிங்க? ஒரு அற்புதமான பிறப்பு. பல தீர்க்க தரிசனங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பெத்லஹேம். இன்னைக்கு சமயம் இருக்குமானா அதை பற்றி பேசுகிறேன், இல்லைன்னா அவருடைய முதல் வருகையினுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்லி நம்ம முடிக்கலாம். ஸோ பெத்லஹேமே அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட பிறப்பு. ஸோ எப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணாங்கிறது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்பர் 1, மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். நீதியுள்ளவர். தேவதூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் புறஜாதிகளிடத்திலே போய் பிரசங்கித்தார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். மகிமைக்கு ஏறி போனார். அதி சீக்கிரத்தில் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். Hallelujah. So I just want to share one important message. Jesus is coming back again. அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னுடைய வாஞ்சியும் கூட. இந்த இடத்துல இந்த வசனம் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி ஒரே ஒரு இந்த டாக்டரினியை ரொம்ப கிளியரா எழுதியிருக்கு. யூதர்கள் பத்தி சொன்னீங்கன்னா பெத்லஹேம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். எப்ராத்தா என்று அழைக்கப்பட்ட பெத்லஹேமே. 2 விதமான பெத்லஹேம் பைபிள்ல இருக்கு. அப்போ ஒன்று யூதேயாவிலிருந்து ஒரு பெத்லஹேம், மற்றொன்று எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேம். ஸோ பெத்லஹேம்ங்கிற பெயர் ஆதியாகம புஸ்தகத்திலேயே நம்ம வாசிக்க முடியும். தாவீது பெத்லஹேமிலே பிறந்தவர். ரூத்தினுடைய புஸ்தகத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது பெத்லஹேமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபினுடைய மனைவி ராகேல் மரித்த பொழுது பெத்லஹேம் அப்படின்னு சொல்லப்பட்ட பெயர் எழுதப்பட்டிருக்குது. ஸோ பெத்லஹேம் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒன்றும் இவங்களுக்கு புதுசு கிடையாது. இவங்களுக்கு அந்த நாட்கள்ல இருந்து பெயர். பலர் இன்னைக்கு யாருடைய கஸ்டடியில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அந்த எல்லைக்குள்ளதான் இருக்கு. அப்ப பலர் சொல்றாங்க யாசிர் அராஃபத் அவருக்கு பின்னாடி வந்த எத்தனையோ தலைவர்கள் எழும்பி சொன்னாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a Palestinian. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் a Palestinian. அவர் ஒரு யூதர். யூத தீர்க்கதரிசி மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மீகா 5:2ஆம் அதிகாரம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பெத்லஹேமை குறித்ததான தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் கழிச்சுதான் இயேசு பிறக்கிறார். இப்ப இயேசு பிறக்கிறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. இதுல will be born. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படிங்கிற எதிர்காலத்துல பெத்லஹேம்ல பிறப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது எல்லாம் புரட்டி பார்க்கறாங்க. ஏரோது மன்னனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏதோ இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு பிரபு ராஜா பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்க பிறப்பாரு அப்படின்னு விசாரிக்கும் போது நல்ல பைபிள தோராவை படிச்சவங்க ரொம்ப கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. உடனே சொல்றாங்க அவர் பெத்லஹேமிலே பிறப்பார். இன்னைக்கு யூதர்கள் கேட்கிறாங்க, எப்படி பிதாவாகிய தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்க முடியும்? ஒரு குமாரன் பிறப்பார் என்பது யூதர்கள் ஆண்டாண்டு காலமாக அவர்கள் அறிந்ததே. They were expecting the Son of God to come in the flesh form. ஆனால் அவர்களால் இன்று ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இதற்காகத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஃபஸி அவங்களுக்கு சொந்தமான ப்ராஃபஸி தான். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பல குழந்தைகள் பிறந்திருந்தாலும் இவருடைய பெயர் எப்படியா? எபிரேய மொழியில ஓலாம். ஓலாம் அப்படின்னா இட்டர்னிட்டி. ஃப்ரம் இட்டர்னிட்டி டு இட்டர்னிட்டி இயேசு கிறிஸ்து அவர் குறிக்கப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங். ஸோ அப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நம்ம எங்க படிக்க முடியும்? அதை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-6 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பெத்லஹேம்ல அவர் பிறந்த பொழுதும்
அவருக்கு சத்திரத்துல என்ன கிடைக்கல? இடம் கிடைக்கல. சத்திரத்துல இடம் கிடைக்காமல் போயிருக்கலாம், ஆனால் சரித்திரத்தில் அவருக்கு ஒரு இடம் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, அவர் எந்த புஸ்தகமும் எழுதல, எந்த வீடியோ ரீல்ஸ் விடல, ஷார்ட்ஸ் விடல, யூடியூப் கிடையாது, எந்த விதமான சோஷியல் மீடியாவும் கிடையாது. நாடு விட்டு நாடும் அவர் போகல. எகிப்திலிருந்து வந்தார், அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன இடத்திற்குள்ளாக கால்நடையாய் அவர் நடந்தே போனார். பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒளியின் இடத்திற்கு வரும்படியாக தன்னை கொடுக்க வந்தார். பலர் சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் மை ஜூயிஷ் கார்பெண்டர். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது ஒரு கார்பென்ட்ரி தொழிலை கற்றுக்கொள்வதற்கு அல்ல. ஒரு டேபிள் எப்படி செய்யணும், ஒரு கதவை எப்படி செய்யணும், அதற்காக அவர் வரல. 30 என்பது ஒரு ஆளுமையை குறிக்கக்கூடிய ஒரு வயது. தாவீதை எடுத்து பாருங்கள் 30, இந்த யோசேப்பை எடுத்து பாருங்கள் 30, இயேசுவை எடுத்து பாருங்கள் 30. அப்போ சில காலங்கள் பரலோகம் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய பூமியிலே கொடுக்கப்பட்ட அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராக அவர் வளர்ந்தார். But Jesus did not come here to become a carpenter. தயவு செய்து அவர் சொல்லாதீங்க, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு சரித்திரமே இரண்டாக பிளந்தது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர் நம்ம ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் அவர்தான். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவருக்கு கேட்டாலும் சத்திரத்துல இடம் இல்லையா. அவர் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாமே இரவல் தான். ஒரு கர்ப்பம் இரவலாக வந்தது. கடைசியில பார்க்கும் பொழுது ஒரு கழுதை இரவலாக அவர் வாங்கி கழுதையின் மீது பவனி வந்தார். அவர் அடக்கம் செய்யப்படும் போதும் அரிமத்தியா ஊராகிய யோசேப்பினுடைய கல்லறை அவருக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது. நண்பர்களை பாருங்கள், எப்படிப்பட்ட நண்பர்கள். ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட சில மீனவர்கள், கடைசியிலே சொல்லப்பட்ட 2 கள்வர்கள், இவர்கள் தான் இயேசுவினுடைய நண்பர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் ஆச்சரியமான சில காரியங்கள் உண்டு. சரித்திரத்தை இரண்டாக கிழித்தது மட்டுமல்ல, இன்றைக்கு பலரும் இன்னைக்கு நம்முடைய பர்த்டேஸ், நம்முடைய வெட்டிங் டேஸ் எல்லாம், நம்ம ஆனிவர்சரியை கொண்டாடுகிறோமே, இப்படி ஒரு பெரிய ஒரு இந்த உலக வரையில இந்த இயரை ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தாங்க, பிறப்பு தான். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பிலாத்தும் ஏரோதும் பகைஞர்களாக இருந்தவர்கள் அவருடைய மரணத்தில் நண்பர்களாக மாறினார்களாம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த பூமியிலே பாவ குலத்தில் இருந்த மனிதர்களை, இருளில் இருந்த ஜனங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, அந்த புண்ணியத்திற்கு வரவழைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். கடைசியாக இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? அவர் மரிப்பதற்காக பிறந்தார். ஒரு குழந்தை பிறக்கணும்னா அந்த குழந்தை நல்லா வளரணும், படிக்கணும், இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான செல்ல குமாரனை மனிதனுக்காக, மனிதனை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த அழகான இயேசுவை நமக்காக கொடுத்து அனுப்பினார். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இயேசுவுக்காக நாம் வாழ்ந்து முடிக்கலாம். இயேசு கிறிஸ்து இல்லாம நித்திய ஜீவனுக்குள்ள, அது யூதனாய் இருந்தாலும் சரி, கிரேக்கனாய் இருந்தாலும் சரி, இந்தியனாய் இருந்தாலும் சரி, போகவே முடியாது. அப்படியா? இந்தியாலையும் நிறைய கடவுள் இருக்கிறாங்க, நீங்கெல்லாம் சொல்லலாம். இறைவன், தெய்வம், பகவான், ஈசன் என்று பல பெயரில் அழைக்கப்படுகின்ற, பல்வேறு வழிகளில் வர்ணிக்கப்படுகிற மெய்யான தேவன் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். கடவுள் என்றால் என்ன? எல்லாவற்றையும் கடந்து உள்ளே வருபவன் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். 3. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ ஒருவன் ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்து வந்து அவன் ஆத்மாவோடு கூட அவன் வாழ்வதற்கு அவர் விரும்புகிற ஒரு தேவன். எங்கெங்க கிடைக்கும்?
இன்னைக்கு பாவத்திற்கு பரிகாரம் உண்டு, பிராயச்சித்தம் உண்டு, பாவத்திற்கு மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்க கூடியது. இதுவரை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பால் இந்த இயேசு கிறிஸ்துவன் அண்டையிலே வாருங்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்தாங்க. இன்றைக்கு நாமும் அவரிடத்தில் வருவதற்கு தேவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். திருமூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது நம்மளுடைய எப்படி பவுல் அடிகளார் அன்னைக்கு இருந்த மக்கள் இடத்துல சொன்னார், உங்களுடைய பொயற்று சொன்னதை எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு சில ரகசியங்களை புரியும்னு. இன்னைக்கு நான் சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டிருக்கிற சில வாக்கியங்களுடைய தமிழாக்கத்தை நான் படித்தேன். அதனால இது எனக்கு ஒரு நல்ல தருணமாக எண்ணி இதை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் தினத்தை கொண்டாட இருக்கிற எல்லாருக்காகவும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் பிரம்மபுத்திராய நமக. இதோடைய விளக்கம் என்ன தெரியுமா? பிரம்மா என்று சொன்னால் பிதா, பிதாவினுடைய குமாரனாம் இயேசு புத்திரன். உம்மை வணங்குகிறோம், நமக, உம்மை வணங்குகிறோம். அவருடைய பிறப்பை பற்றி நம்முடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓம் கன்னிகத்தாய நமக, ஓம் கன்னிகத்தாய நமக. ஏதோ ஒரு புஸ்தகத்தில் அல்ல, இதோடைய விளக்கத்தை நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே உம்மை வணங்குகிறோம். யாருங்க கன்னியின் வயிற்றில பிறந்தா? ஒருவரை சொல்ல முடியுமா கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்று சொல்லி? இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் நாம் சொல்லவே முடியாது. இயேசுவின் சிலுவைப்பாடுகளை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஓம் பஞ்சகாய நமக, ஓம் பஞ்சகாய நமக. 5 காயங்கள் உடையவரே உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். ஓம் விருட்சசூல அருந்தாய நமக, சிலுவை மரத்தில் தொங்கினவரே உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். இஸ்ரேல் கடவுளுக்கு போகல, நம்முடைய தமிழ் மொழியில சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு ஒருவரே மரணத்தை வென்றவர், இயேசு ஒருவரே உயிர் தெழுந்தவர். ஓம் மிருதயம் ஜெயாயம் நமக, மரணத்தை வென்றவரே உம்மை நமஸ்கரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. ஹனுக்கான் சொல்லும்போது அவர்கள் எப்படி தங்களுடைய தேவாலய பிரதிஷ்டையை அவர்கள் கொண்டாடினார்களோ, இருளில் இருக்கிற ஜனங்களுக்காக ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் காத்திருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொன்னதை நம்ம வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம், ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அப்ப பாருங்க, இந்த ஓம் கன்னிகத்தாய நமக, இந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. அப்போ God became flesh, நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவராய் அவர் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அப்ப இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, யூதேயாவை ஆட்சி செய்த ஆகாஸ் என்கின்ற ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு கன்ஃபர்மேஷன். ஒரு பொல்லாத அந்த நேரத்துல தடுமாறி நிற்கிறான் இந்த யுத்தத்துல. சீரியாவும் இஸ்ரேலும் படையெடுத்து வருகிறார்களே, இந்த யுத்தத்தை நம்ம ஜெயிப்போமான்னு கேட்கும்போது தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஒரு அழகான கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார் இந்த இடத்துல. என்ன கன்ஃபர்மேஷன்? 10-11 வசனத்தை வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். உன்னதத்தில் இருந்தாகிலும் ஒரு அடையாளத்தை கேளுப்பான்னு சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய பதில் தொடர்ந்து வாசிங்க. ஆகாசோ நான் கேட்க மாட்டேன். அவன் தவற விட்டான், தனக்கு வந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டான். அப்ப ஆண்டவர் நான் பரீட்சை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு ஒரு அடையாளத்தை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி 13-14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 13-14. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ. இப்ப நம்ம வாசித்த அந்த வசனம் இப்போ இது யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஒரு ஆகாசன் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது.
இதே ஏசாயா சொன்ன இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6-7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். The government is on his shoulders. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர் எழும்புகிறார். ஏசாயா சுருள் அது ஏதோ தானா எதிர்ச்சியா வரல, பர்டிகுலரா தன்னை பற்றி தானே வாசிக்கிறார். இந்த உலகத்துல 4 முக்கியமான ஒரு டேட்டுங்க. 1 இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அது ஒரு அதிசய பிறப்பு. 2வது நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அதுவும் அதிசயம். 3 இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அதுவும் அதிசயம். 4வது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. ஸோ இது அதிசீக்கிரத்தில் நடக்க போகின்ற ஒரு நிகழ்ச்சி. இப்போ நம்ம முதல் கிறிஸ்மஸையே கொண்டாடுறோமே, எப்போ நம்ம அடுத்ததுக்கும் ஆயத்தப்பட போறோம்? ஒன்று, இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றது எதுக்கு? பீப்புள் மைட் சே திஸ் இஸ் அ பேகன் ஃபெஸ்டிவல் ஆர் சம் அதர் டேட், வாட் எவர் இட் மைட் பி. நான் ஒன்று சொல்றேன், நமக்கு பொலிட்டிக்கலா இந்த சமயத்துல சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமா. பிகாஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் பீப்புள் செலிப்ரேட் கிறிஸ்மஸ். எந்த கவர்மெண்ட்டும் எதிர்த்து வர போறது இல்லை. ஆனா பாருங்க, நம்முடைய தேசத்துல சில இடங்கள்ல இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிய ஒரு சில இடங்கள்ல ஜனங்கள் பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் டூ பேட். ஜனங்கள் அன்னைக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை அதை குறித்து அவர்கள் எல்லா இடங்களையும் சொன்ன பல்வேறு இடங்கள், ஏதோ மற்ற நாடுகள்ல, நம்முடைய தேசத்தில் டெல்லி மற்றும் பல்வேறு இடங்கள்ல அவர்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க, தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒண்ணு மறந்துடக்கூடாது, நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்தார். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த பார்க்கிறோம், அவருடைய அந்த கர்த்தத்துவம் அவருடைய தோளிலே இருக்கிறது. ஸோ இந்த பெத்லகேம் பற்றி நம்ம பார்க்கும்பொழுது 30 முறை பழைய ஏற்பாட்டிலும் 8 முறை புதிய ஏற்பாட்டிலும் இந்த பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்ராத்தா என்னும் பெத்லகேமே. வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2:4. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும். சிலருக்கெல்லாம் யோசிப்பாங்க, யாரு நம்ம முதல்ல பிறந்த நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தா யாரு முதல் மனுஷனா இருப்பா? எப்படி நம்மெல்லாம் வந்தோம்? நம்மெல்லாம் யாரு? எங்கிருந்து வந்தோம்? அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கேள்விக்கான பதிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான். சீசர் அகஸ்டஸ் இருந்த காலத்துல இயேசு பிறந்தார். அப்போ அவர் இருக்கும் பொழுது அவர் பிறந்தார். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது எல்லாரும் குடிமதிப்பு எழுதணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அப்பதான் லூக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா, லூக்காவா இருக்கட்டும் மத்தேயவா இருக்கட்டும், ஒன்று இவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்த ஒரு யூதன் அப்படிங்கிறத, ஹீ இஸ் த கிங், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ராஜா அப்படிங்கிற விதத்துல மத்தேயு அதை எழுதி இருக்கிறார். லூக்கா ஒரு மருத்துவர், ஹீ இஸ் அ டாக்டர். அப்ப அவர் எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, மாம்சத்தின்படி வரலாற்று பக்கங்களை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆதாம் வரையிலும் எழுதுகிறார். மத்தேயு எப்படி எழுதுறார்? இயேசு கிறிஸ்துவிலிருந்து யார் வரைக்கும் எழுதுறாரு? தாவீது வரைக்கும் எழுதுறாரு. தாவீதுக்கு முன்பாக ஆபிரகாம். பட் இங்க எழுதுகிறாரு தாவீதோடு கூட. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனங்கள் ஆயிரம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏராளமான தீர்க்க தரிசனங்களை சொன்னார். பேதுருவை பார்த்து சொன்னார், எப்பா நீ என்ன மறுதலிப்ப, அதை சொன்னார். யூதாசை பார்த்து முன்னாடியே சொல்லிட்டார், நீ என்ன காட்டி கொடுப்ப. சீஷர்களை பார்த்து சொன்னாரு, எப்பா நீ இன்னைக்கு மீன் பிடிக்கிற, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் உன்னை மாத்துவேன். தன்னுடைய மரணத்தை பற்றி பல முறை தன்னுடைய சீஷர்களோடு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
வரக்கூடிய பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தின் முடிவை பற்றி சொல்லியிருக்கிறார், அவருடைய வருகை பற்றி சொல்லியிருக்கிறார், தேவாலயம் இது இடிக்கப்படும் அதை பத்தி சொன்னார், ஜெபுதேவின் குமாரர்களை பற்றி சொன்னாரு. இப்படி ஒவ்வொரு பற்றியும் அவர் இருந்த நாட்கள்ல அன்னைக்கு பல பட்டணங்களை பற்றி கூட சொன்னார். கோராசின் பட்டணத்தை பத்தி சொன்னார், பெத்சாயிதா பத்தி சொன்னார். அப்ப அந்த அந்த நகரங்களுக்கு வரக்கூடிய அழிவுகளை பற்றி, வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி அவர் சொன்னார். அப்போ பெத்தானிங்கிற ஒரு ஊர்ல இருக்கும்போது ஒரு ஸ்திரீ வந்து அவளை அனாயின் பண்றாரு. அப்ப சொல்றாரு, காலம் காலமா உன்னை பற்றி சொல்லப்படும் வரக்கூடிய காரியங்கள் அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு. அதிகமா அவர் சொன்னது எதை பற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நான் மறுபடியும் வருகிறேன். அதற்கு முன்பாக சொன்னார், நான் போனேன்னா உங்களுக்கு நல்லது தான்ப்பா, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னார். இப்படி பல காரியங்களை இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது ஊழியம் செய்த நாட்களிலே வரும் காரியங்களை he prophesied, முன்னறிவித்தார். எல்லாமே நிறைவேறுச்சு. இந்த ஒண்ணு நிறைவேற காத்து கொண்டிருக்கிறோம். எது? அவருடைய வருகை. மத்திய 24, 25 இப்படி பல காரியங்கள். இஸ்ரேல் தேசம் அத்திமரம் மறுபடி கடைசி நாட்கள்ல துளிர்விடும், எல்லா தேசத்துல இருந்து கூட்டிட்டு வருவேங்கிறதையும் முன்னறிவித்தார். அப்போ அதிகமா அவர் பேசினது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வருகையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து தான் அதிகமா எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதிகமா நம்ம அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படணும். எங்க ஃபேமிலியில நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஒரு சாட்சிக்காக நான் சொல்றேன். நேற்றைய தினத்துல நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய ஒரு ஆட்சி சென்னையில இருக்கிறாங்க. அப்போ சென்னையில இருக்கிறாங்க. நேற்றுக்கு எங்க குரூப்ல ஒரு போட்டோ இருந்தது. அந்த போட்டோ பார்த்தா ஆட்சியை சந்திக்கிறதுக்கு தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நான் உற்று பார்த்தேன், இவங்க போனாங்களா இல்லை அவர் வந்திருக்கிறாரான்னு பார்த்தா வீட்டுக்கு சிஎம் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. என்ன நடந்தது? காலையில பேசினேன், ஃபோன்ல பேசினேன், அப்பவும் யாரும் ஒன்றும் சொல்லலை இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு. எப்படி திடீர்னு இப்படி ஒன்று அப்படின்னு ஒன்று. அப்போ சொன்னாங்க, திடீர்னு ஒரு 2:30 மணி போல ஒரு ஃபோன் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் வந்தப்ப என்ன சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல சிஎம் வரப்போறாரு அப்படின்னு. கேட்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் அந்த தெரிஞ்சிருந்தா அந்த போட்டோ கூட நான் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பேன். நான் ஆயத்தப்படலை, அதனால போட்டோ டிஸ்பிளேல கொடுக்க முடியல. அப்போ எங்க ஆட்சி வந்து அவருடைய டீச்சர் எப்பவுமே சொல்லுவாங்க, ஐயம்மா சிஎம் சார் வந்து என்னுடைய மாணவர்னு சொல்லுவாங்க. அவங்க 4 தலைமுறையை பார்த்துட்டாங்க. அவங்களுடைய மக, பேத்தி, கொள்ளு பேத்தி, 4 தலைமுறையை பார்த்தாச்சு. அப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கணும்னா எவ்வளோ ஒரு சின்ன வயசுல படிச்சிருக்கணும். இன்னைக்கு பார்த்தா கூட அடையாளம் தெரியுமா? இல்லை அப்படி ஒரு தமிழ் டீச்சர் இவங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த நாட்கள்ல அவங்க டீச்சர். ஆனா அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா இந்த தொகுதி அவரோடதுமா, இந்த அவர் என்கிட்ட தாம்மா படிச்சாரு சின்னதுல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நேற்றுக்கு நடந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப அவரு சொன்னாரு, எப்படியா? அப்போ இவங்க வந்து சொன்னாங்க, சும்மா பிராங்க் பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்களா, இல்லை நாங்கள் சிஎம் உடைய செக்யூரிட்டி செல்ல இருந்தா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிஎம் சார் கொஞ்ச நேரத்தில் வர போறாருன்னா அவங்களே அந்த ஹாலில் கடன்னு அவங்களே ஆயத்தப்படுத்தினாங்களாம், அரேஞ்ச் பண்ணாங்களாம். இல்லை கிடுகிடுன்னு சொன்னாங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள யார் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வந்தது ஒரு பிராங்க் கண்டென்ட் இல்லை, நிஜமாவே சிஎம் வரவே தான் போறாரு, நீங்கெல்லாம் வாங்கன்னு அங்க இருந்த சில சொந்தக்காரங்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சொன்ன மாதிரியே 5:30 மணிக்கு சிஎம் சார் வந்துட்டாரு. அப்ப எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா, டீச்சரை பார்க்க தான் வந்திருக்கிறாரு. டீச்சரை பார்க்க வந்தாரா அப்படின்னு கேட்டா, எதேர்ச்சியா அந்த ஊர் கவுன்சிலர் கிட்ட பேசும்போது அந்த கவுன்சிலர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு டீச்சர் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிறிஸ்மஸ் இல்லையா, அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட், இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாராவது ஒருத்தரை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரடா சந்திக்கலான்னு தன்னுடைய தொகுதியில அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, தன்னுடைய ஆசிரியர் இங்க இருக்கிறாங்கன்னு தெரியும் போது, எதிர்பாராத விதத்துல அவர் வந்தது எல்லாரையுமே அப்படியே ஃப்ரீஸ் ஆக்க வச்சிருச்சு, உரைய வச்சிருச்சு. யாராலையும் நம்பவே முடியல, நம்ம வீட்டுக்குள்ள சிஎம் சார் நிக்கிறாரான். அந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த நேரத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி ஒரு சிஎம் உடைய வருகைக்கே நம்ம வந்து இவ்வளோ ஒரு பிரமிப்பா ஆச்சரியமா இருக்கிறோமே. ஒரு நாள் நம்முடைய ராஜா இப்படித்தானே வரப்போறாரு,
இதுக்கு தானே இந்த பூமி எல்லாம் ஆயத்தமா ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கு. பட் வி கீப் ஆன் செலிப்ரேட்டிங், ஷேரிங் கிஃப்ட்ஸ், அதெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சொல்றது போல அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்காகத்தான் அவர் வருகிறாராம். பாருங்க, யூதா புஸ்தகத்துல ஏனோக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் சொன்ன காரியத்தை நான் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இந்த ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறையாம் இந்த ஏனோக்கு சொல்லிட்டு போன ஒரு முக்கியமான செய்தி இங்க இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமா வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வெறும் டெத் சர்டிபிகேட் தான் இருக்கும். இவன் பிறந்தான், இத்தனை வருஷம் வாழ்ந்தான், பிள்ளைகளை பெற்றான், மரித்து போனான், அப்படியே வந்துட்டு இருக்குங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 900+. அந்த அதிகாரத்துல 969 இயர்ஸ் ஒருத்தன் வாழ்ந்திருந்தான். அவன் தான் மெத்துசலா, ஏனோக்குடைய மகன். ஆனா ஏனோக்குடைய நாட்களை எடுக்கும்போது 65 வயசுல அவனுக்கு ஒரு பையன் பிறக்குது. அவன் தான் மெத்துசலா. 65 வயது வரைக்கும் அவன் கடவுளை அறியாதவனாய் இருந்தான். ஆனா 65 வயதுல அவன் ஆண்டவரை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவன் வாழ்ந்த காலத்தில் முதல் மனிதனாம் ஆதாமும் இருந்தான். அப்ப நிச்சயமா ஏனோக்கு ஆதாம் இடத்துல நிறைய கேள்விகளை கேட்டிருப்பாரு. தாத்தா, ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சு? எப்படி ஆண்டவர் இருப்பாரு? நீங்க எப்படி ஆண்டவரோட நீங்க பேசுனீங்க? இதெல்லாம் கேட்டிருக்கலாம். நடுவுல மரணத்தின் பட்டியத்தில் நடுவுல ஒருவன் மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தான் ஏனோக்கு. சிலர் பிறக்காமல் மரித்தார்கள். யார் அவர்கள்? ஆதாமும் ஏவாளும். சிலர் பிறந்தார்கள், ஆனால் மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். யார் அவர்கள்? ஏனோக்கும் எலியாவும். அந்த ஏனோக்கு அந்த நாட்கள்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அப்போ தேவதூதர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள். அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். எதற்காக அவர் வருவார்? யோவான் 14ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, எப்பா, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். நான் இருக்கிற இடத்துல உங்களையும் கூட்டிட்டு நான் போறேன். சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. இந்த முதல் வருகை அநேகருக்கு சந்தோஷம்தான், எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இந்த சமயத்துல நம்ம மற்றவர்களுக்கு இதை பற்றி நம்ம சொல்லணும். ஆனா அதே சமயத்துல நம்மளும் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அவருக்கு சத்திரத்திலும் இடமில்லை, தலை சாய்க்கவும் இடமில்லை, மரணத்திலும் இடமில்லை. ஆனால் நமக்காக மகா பிரதான ஆசாரியனாய் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஸ்தேவான் என்கின்ற ஒரு சீஷன் மட்டும்தான் அவன் மரிக்கும் பொழுது பார்த்தான், இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை அவன் பார்த்தான். நம்முடைய கண்களும் இயேசு கிறிஸ்துவை ஒரு சின்ன குழந்தையா பார்க்க வேண்டாம், ஏதோ கழுதையின் மேல வந்தவரா பார்க்க வேண்டாம். அதி சீக்கிரத்திலே 1000 பரிசுத்தவான்களோடு கூட அதிசீக்கிரமாய் ஒரு ராஜாதி ராஜாவாக நீதி நியாயம் செய்கிறவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான சகல காரியங்களும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வேகமாய் கர்த்தர் பல காரியங்களை கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு நம்ம ஆயத்தப்படலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். பல காலங்களாக யூதர்களை கிரைஸ்ட் கில்லர்ஸ், கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள் என்று சொல்லிதான் அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனாலும் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்னா எல்லா பழையவைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாய் மாறட்டும். கிறிஸ்து வந்தார், எல்லாமே புதுசா மாறுச்சு. இன்னைக்கு நம்ம அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாடலாம். இட் இஸ் நாட் அபவுட் கேக் அண்ட் இட் இஸ் நாட் அபவுட் டெக்கரேட்டிங் யுவர் ட்ரீஸ் அண்ட் இட் இஸ் நாட் அபவுட் சென்டிங் கிஃப்ட்ஸ் டு அதர்ஸ். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, இருதயத்திலே அவர் பிறக்கட்டும்.
நம்முடைய கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், நம்முடைய மாசுபடிந்த நம்முடைய பழைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, ரகசிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பாக பரிசுத்தமாய் மாறட்டும். ஏனென்று சொன்னால் அவர் வரும்பொழுது எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்களாம், ஆனால் அவருக்காக காத்திருக்கிறவர்களே அவரோடு கூட கடந்து போவார்களாம். Only who are waiting for his return will be taken with him. Hallelujah. பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக. We are happy about his first coming, but he is coming again. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? Wishing you all a very very merry Christmas and a happy new year ahead. May this year bring lot of joy and lot of blessings. எல்லாத்த காட்டிலும் இந்த 2025 நம்ம ஓடிய ஓட்டத்தை விட 2026 ஆண்டு இவ்வளவு மகா பெரிய தேவன் ஒன்றும் இல்லாமல் வந்தார், ஒன்றும் இல்லாமல் போனார். எதற்காக? எல்லாவற்றையும் சம்பாதித்தார். பிசாசினுடைய தலை சிலுவையிலே நசுக்கினார். இன்றைக்கு நமக்கு போராட்டம் இருக்குது, ஆனா போராட்டம் ஒரு டிஃபீட்டட் எனிமி கூட தான், ஒரு டிஃபீட்டட் எனிமி கூட தான். அவனுடைய தலை ஏற்கனவே நசுக்கப்பட்டாயிற்று. ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக அமையட்டும். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அவரை விட்டு தூரம் போன நம்ம யாவரும் அவரிடத்திலே அண்டையிலே ஓடி வரலாம். ஒரு தேவாலயத்தை மறுபடியும் மீட்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் யூதர்களுக்குள்ள இருக்குன்னா பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளோ வைராக்கியம் வேணும்ல, எவ்வளோ வைராக்கியம் வேணும், எவ்வளோ வைராக்கியம் வேணும். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். உலகம் முழுவதும் ஏராளமான பயங்கர செய்திகள், துக்கத்தின் செய்திகள், கவலை நிறைந்த செய்திகள், யுத்தத்தின் செய்திகள், அழிவின் செய்திகள், போராட்டத்தின் செய்திகளை பார்க்கிறதுக்கு நடுவுல இயேசு எனக்காக பிறந்தார், என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காகவே அவர் பிறந்தார். எனக்காகத்தான் இயேசு பிறந்தார். என்னை மீட்கும்படியாகத்தான் வந்தார். என்னை விலை கொடுத்து கிரயமாக வாங்கி கொண்டார். He has paid for you and me. விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம்ம முதுகுக்கு பின்பாக ஒரு பிரைஸ் டேக் இருக்குதுங்க, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா, thank you Jesus. இந்த உலகம் கொண்டாடுகிறபடி அல்ல, ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் உணர்ந்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் இந்த பொற்கலசம் வேதாகம வகுப்பின் மூலமாக ஆண்டவரே அப்பா நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களை நாங்கள் பார்த்தோம். நீர் ஆண்டவரே, நீர் பிறப்பை, உம்முடைய பிறப்பை ஆண்டவரே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நீர் ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தீர். ஆண்டவரே அப்ப சொன்ன வண்ணமாகவே காலம் நிறைவேறின போதோ நீர் இந்த பூமிக்கு பிறந்தீரப்பா, எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக கொடுக்கப்பட்டீர். பிதா உம்மை எங்களுக்காக கொடுத்தார், பிதா உம்மை எங்களுக்காகவே கொடுத்தார், பிதா உம்மை எங்களுக்காகவே எனக்காகவே கொடுத்தாரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் பாதையில் எங்களை நடத்தினீரே, ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுராஜா, இந்த ஆண்டவரே இப்ப செஷனை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, உமக்கு கோடா கோடி நன்றி. இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இன்னும் காரியங்களை நாங்கள் தியானித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உம்முடைய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீராக. உம்முடைய நாமமே உயர்த்தப்பட்டிருக்கட்டும், உங்க நாமம் மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கட்டும்பா. ஆண்டவரே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த தினத்தை சந்தோஷமாக கொண்டாட இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக இயேசு ஒவ்வொருவருடைய உள்ளத்துல ஆண்டவரை பிறக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத உள்ளங்கள் ரட்சிக்கப்படணுமே. இயேசு ராஜா, ஒவ்வொருவருக்காக ரத்தம் சிந்திருக்கிறீங்களே, எல்லாரும் உம் மண்டையில ஓடி வரக்கூடிய நாட்கள் வரட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையா பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். praise the Lord, God bless you. மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் wishing you all a very happy good night, a blessed week ahead, a merry Christmas and a happy
prosperous, blessed new year, and Jesus is coming again, and He's coming very soon. God bless you.